டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பி உடனே நிச்சயதார்த்த மண்டபத்துக்கு வர சொல்லு. அந்த லேப்டாப்ப போக வேண்டிய இடத்துக்கு கொடுத்தாச்சு. நீங்க தலைகீழ நின்னாலும் அது எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மித்ரா, நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ பவானியோட சேர்ந்து போடுற திட்டம் எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு மறுபடியும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போட்டு அது மூலமா ஆதியோட சொத்தை எல்லாம் ஆட்டைய போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லா கேட்டுக்கோ, அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. நீ என்ன திட்டம் போட்டாலும் அது உனக்கு நரகமாதான் இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு தெரியல. புத்திசாலியா இருந்தா புரிஞ்சுக்கோ. என்ன மிரட்டுறியா? இந்த மாதிரிலாம் மிரட்டினா அதை கேட்டுட்டு நான் பயந்து இந்த ஊரை விட்டு ஆதிய விட்டு போயிருவேன்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்ல. இன்னைக்கு வேணா அந்த லேப்டாப் என் கைக்கு கிடைக்காம மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா நான் இங்கதான் இருப்பேன். எனக்கும் ஆதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். அடுத்து கல்யாணம் தான். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். ஏய், என்ன நக்கலா? அச்சச்சோ, உன்னை பார்த்து நான் அதெல்லாம் பண்ணுவேனா மித்ரா? அண்ணி ஏதோ பிளான் பண்றாங்க, ஆனா என்னன்னு தான் தெரியல. கண்டிப்பா இந்த மித்ரா நிச்சயதார்த்தத்துல ஏதோ கோக்குமாக்கு பண்ண போறாங்க. சரி, நமக்கு அதுதானே வேணும். ராமருக்கு சீதையை கண்டுபிடிக்க அந்த அனுமான உதவி செஞ்ச மாதிரி நாமளும் அனுமானா மாதிரி இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம அண்ணனும் அண்ணியும் குழந்தைங்களோட ஒன்னா சந்தோஷமா வாழணும். அது போதும். அடடே, அன்னிக்கிட்ட மேக்கப் போட வர ஆள் யாருன்னு கேட்க மறந்துட்டமே. இப்ப அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க தான் அண்ணி சொன்ன பொண்ணு. நல்லா டீசென்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. கையில ஒரு பையி, முகத்துல 10 பேருக்கு போறவளுக்கு ஒரு மேக்கப், ஃபுல்லா லிப்ஸ்டிக். அப்போ இவங்க தான் அண்ணி சொன்ன அந்த மேக்கப் மூமனா இருக்கணும். ஹலோ ஹலோ மிஸ்டர், பாத்து வர மாட்டீங்களா? என் மேல வந்து இடிக்கிறீங்க. சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. கைய விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க. மேடம், நீங்க தானே மித்ரா மேடத்துக்கு மேக்கப் போட வந்திருக்கீங்க. நான் ஒண்ணுங்க மேடம்க்கு மேக்கப் போட வரல. மித்ரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ என்ன இன்வைட் பண்ணா. சோ நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்திருக்கேன். நீ யார் என்னன்னு விசாரிக்காம இப்படி நடந்துக்கிற? கை வைக்கிற? உன்னை அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். மூஞ்சிய பாரு. ஐயோ, ஆளு தெரியாம கையை பிடிச்சு இழுத்துட்டோமே. நல்ல வேலை, நல்ல பொண்ணா இருக்கிறதால இதோட விட்டா. வேற எவ்வளவு ஒருத்தியா இருந்தா முனி வச்சு கும்பா வந்து குத்திருப்பா. இப்போ அண்ணி சொன்ன வேலையை எப்படி முடிக்கிறது? அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரா இருக்கும்? என்ன? நீங்க தானே மேக்கப் ஆர்டிஸ்ட்? ஆமா. ஹலோ, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? மேடம், உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீங்க என்ன பொறுப்பே இல்லாம இவ்வளவு லேட்டா வரீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாங்க போலாம். ஆல் வெயிட்டிங். வாங்க. மீனாக்கா, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணுல தவக்கல. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. என்ன ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்க? யார் இந்த பொண்ணு? கையில பேக் எல்லாம் வச்சிருக்கு. என்ன சேல்ஸ் கேர்ளா? அக்கா, ஒரே டைம்ல 10 கேள்வி கேட்டா எப்படிக்கா? ஒன்னொன்னா கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். என்ன மித்ரா, இன்னும் ரெடி ஆகலையா? ஹே மித்ரா, என்னாச்சு உன் ஃபேஸ்க்கு?
நான் போறப்ப கூட நல்லா தானே இருந்துச்சு. இப்ப எதுக்கு எப்படி தடுப்பா இருக்கு? எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாரதி தான் மேடம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை இங்கே ஏதாவது வச்சு பண்ணிருப்பேன். வேண்டாம் மித்ரா, நீ அவளை எதுவும் பண்ணாம விட்டதான் நல்லது. அவ ஏதாவது பண்ணி இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது நிப்பாட்டிடலாம் தான் பாக்குறேன். ஆனா அவன் நினைச்சது மட்டும் நடக்க கூடாது. மித்ரா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ ஸ்டேஜுக்கு வர, உன் நிச்சயதார்த்தம் ஆதியோட நடக்கதான் போகுது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவ கண்ணு முன்னாடி நடத்தி காட்டும். உன் முகத்துக்கு மெலிசா ஒரு துணி கட்டிக்கும். யாராவது கேட்டாங்கன்னா கையில மோதிரம் போடுற வரைக்கும் முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஓகே மேடம். ஆனா அந்த பாரதி இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நான் எதிர்பார்த்தேன் மித்ரா. அவ என்கிட்ட நேருக்கு நேரா நின்னு சேலஞ்ச் விட்ட நாள்ல இருந்து வேற மாதிரி தான் நடந்துக்கிறான். இன்னைக்கு அவ கையில துறைய கொலை பண்ணதுக்கான ஆதாரம் மாட்டிருக்கு. அதனால நம்ம கூட விளையாடி பார்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கா போல. அது கண்டிப்பா நடக்காது. நீ எதுவும் கவலைப்படாத. அவளை என்ன பண்ணலாங்கிறத பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்ப என்கேஜ்மெண்ட் நடக்கிறது தான் முக்கியம். ஓகே மேடம்.